தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களின் முதலாவது வாசகத்திலே நாம் கேட்கின்றோம், எவ்வாறு இறைவாக்கினர் எரேமியாருக்கு எதிராக மக்கள் திட்டம் செய்கின்றார், அவரை உயிரை எடுப்பதற்காக அவர் திட்டம் செய்கின்றார். ஏனென்றால் இறைவாக்கினர் எரேமியா ஆண்டவரின் வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கின்றார். நீங்கள் உம்முடைய நடத்தையை மாற்றவில்லை என்றால் நீங்கள் நாசமாக போகின்றீர் என்று ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கு கூறியதற்காக இறைவாக்கினர் மீது சினம் கொண்டு மக்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் மீது சூழ்ச்சி செய்வதை தவிர வேறு எந்த மக்கள் நமக்கு எதிராக அவர் திட்டம் போட்டாலும் அது நடக்காது. ஏனென்றால் ஆண்டவர் பாதுகாப்பு நம் மீது இருக்கும். திருப்பாடல் 125 கூறுவது போல், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவன் சியோன் மலை போல் அசையாது நிற்கின்றான் என்று. திருப்பாடல் 91 இவ்வாறு கூறுகின்றது: உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேட்டரின் கண்ணினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். ஏனென்றால் ஆண்டவரை நமது புகலிடம் என்று நாம் அவரை நம்பி வாழும் பொழுது எந்த நோயும், எந்த கொள்ளை நோயும், எந்த தீங்கும் நம்மை எட்டாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக இருப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் திருவிழத்தை நிறைவேற்றும் போது வருகின்ற அனைத்து சோதனை, துன்பங்கள், துயரங்களிலும் ஆண்டவர் பாதுகாப்பு நமக்கு இருக்கும். ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கில் வகிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை நம்ம இதயத்தில் வைத்து விசுவாசத்தோடும் நாம் நேர்மையோடும் வாழ்கின்ற வல்லமைக்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆயனேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. ஆயனேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. அமைதி நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார், பசும்பல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார். ஆயனேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை, கோலும் கைத்தடியும் எனக்கு காலமும் இருக்கும். ஆயனேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சி கூட நடக்க யாரும் தேவையில்லை. ஆண்டவர், ஏதோ உம்முடைய பாதுகாப்பில் நாம் வாழும்போது நாம் எந்த தீமைக்கும் நாம் பயப்படுவது தேவையில்லை. ஏனென்றால் உம்முடைய கல்வாரி சிலுவையின் திருத்தம் நம் மீது இருக்கும். நம்ம அனைத்து தீங்குகளிலிருந்து, பாவத்திலிருந்து நம்ம காப்பாற்றுகின்ற வல்லமை அந்த ரத்தத்துக்கு இருக்கின்றது என்று மன உறுதியோடு நாம் நம்புகின்ற அந்த ஆழ்ந்தமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நமக்கு தந்தருளுமாறு உம்முடைய திருப்பெயரால் நாம் கொண்டாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.